நடந்தது. மீடியா வாய்ஸ் தமிழ் தோழமைகளுக்கு அன்பும் நேசமும். இப்போது நம்மோட வலைகாணல்ல இருக்கக்கூடியவர் சமூக செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஐயா அகமது ரபீக் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதலாவதாக மீடியா தமிழ் நியூஸ் சேனலுக்கும் தங்களுக்கும் தங்களுடைய வியூவர்ஸ்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, பேரன்பான நன்றிகள். இப்போ நேரா கேள்விக்கு வரேங்க. இப்போ என்னன்னாக்கா, இப்போ கரண்ட் இஷ்யூ பாத்தீங்கன்னா இந்த 2-3 நாளா பேசு பொருளா மாறிட்டு இருக்கக்கூடியது அண்ணாமலையுடைய வாட்ச். இது பாத்தீங்கன்னா அண்ணாமலை விசஸ் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விவாதமா ஆயிட்டு இருக்குது. பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் அளிக்காம அவர் பாத்தீங்கன்னா, நான் தேசியவாதி, ரபேலுடைய ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு இந்த வாட்சை தயாரிச்சிருக்காங்க, இது உடல்ல உயிர் இருக்கிறவரில் இந்த வாட்ச் கூட இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு தேசியவாதி மாதிரி தியாகி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாமே இந்த டிஜிட்டல் ஊடகம் வழியா அவங்களுடைய ஃபேக்ட் செக், உண்மையான அவர் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற மாதிரி இப்போ 2-3 நாளா பரவிக்கிட்டே இருக்கு. இது எப்படி நீங்க அந்த சமகாலத்துல பாக்குறீங்க? இப்ப இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்ச்சி என்னன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை? நல்லது. முன்பெல்லாம் அரசியல் தலைவருடைய நேர்காணல், அரசியல் தலைவருடைய அறிக்கைகள் அப்படிங்கிறது மக்கள் சார்ந்து, அவங்க சார்ந்திருக்க கட்சிகளின் கொள்கை சார்ந்து, எதிர்கால திட்டங்கள் சார்ந்து, அதில் உள்ள நிறை குறைகள் இப்படி விமர்சனப்படுத்தி அந்த மாதிரியான ஆரோக்கிய அரசியல்கள் சுதந்திர இந்தியாவில் நீண்ட நெடுங்காலம் இருந்து வந்தது. இப்ப சமீப காலமாக அப்படி சித்தாந்தம், கொள்கை, மக்களுக்கான செயல் திட்டம் இல்லாம மக்களை ஏதாவது ஒரு மடைமாற்றத்தின் கருப்பொருளை பேசுகின்ற அந்த சூழ்நிலையிலேயே வைத்திருப்பதை இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. காரணம் என்னன்னா, முன்பெல்லாம் கல்வியாளர்கள், பெரிய வழக்கறிஞர்கள், பொது நலத்தின்பால் அக்கறை கொண்டவர்கள் அரசியலில் பயணிப்பார்கள். அது அப்படியே சில ஓரிரு 10 ஆண்டுகளாக மாறி அரசியல் என்பது சனாதன சக்திகளுடைய ஆதிக்கத்தின் கீழ் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடும், இந்திய பொருளாதார வளங்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகவுமே இங்கு அரசியல் நடத்தப்படுகின்ற காரணத்தினால் இப்ப மக்களுக்காக சொல்லக்கூடிய செய்திகள் வறட்சி, அரசியல் சித்தாந்தத்தின் வெற்றிடம், இவைகள்லாம் காரணமா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அமைச்சர்களோ ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ தனிநபர்களையும் அவருடைய உடை, நடை, கடிகாரம், காலில் அணியக்கூடிய ஷூ இப்படியாக பேசி அதை ஒரு ஊடகத்தின் சீனியாக போட்டு மக்களை அரசியல் சார்ந்து சிந்திக்க விடாமல் ஒரு கற்பனை உலகத்திலும் அதவே ஒரு விவாதத்துக்குரிய கருப்பொருளாகவும் மாற்றுகின்ற ஒரு சூழ்ச்சியாகவே இதை நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா, மத்தியில சமீபத்துல ராகுல் காந்தி ஒரு ஒற்றுமை பயணம் மேற்கொள்றாரு இல்லையா? அந்த ஒற்றுமை பயணத்துல காங்கிரஸுக்கு ஏதாவது செல்வாக்கு வளர்ந்து விடுமோ என்று கருதக்கூடிய பாரதிய ஜனதா என்ன பண்றாங்க, அது இறுதி யாத்திரைங்கிறாங்க. அதை விட அவர் அந்த பயணத்தை துவங்கும் போதே அவர் காலில் போட்டிருக்க ஷூ இவ்வளவு விலையேறினது, அவர் போட்டிருக்க டிஷர்ட்டினுடைய பல்லாயிரம் விலை உள்ளது அப்படின்னு இல்லாத பொருளாதான் சொல்லி அந்த பாத யாத்திரை அதனுடைய நோக்கங்களை சிதைக்கும் விதமாக தனிநபர் அவருடைய உடை, உள்ளாடை சார்ந்தே விமர்சனங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அதனுடைய நீட்சியாக தான் இப்ப நான் இந்த கடிகார விஷயத்தையும் கூட பார்க்கிறேன். ஏன்னா, ஒரு அரசியல் கட்சி தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகின்ற பொழுது, அப்ப எதிர்கட்சிகளை விமர்சிக்கின்ற பொழுது எதிர்கட்சிகளில் தனிநபர் விமர்சனத்தை அல்லது அவருடைய அலங்கார பொருள்களின் மீதான விமர்சனத்தை முன்னிறுத்தி இந்த திராவிட மாடல் ஆட்சியும் கூட மடைமாற்றுகிறார்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி எனக்கு என்ன வருது அப்படின்னா, சமீபத்துல பால் விலை ஏற்றம் அறிவிப்பு வந்தாச்சு, மின்கட்டணம், அது மட்டும் இல்லாம
இன்றைய திராவிட மாடல் ஆட்சி அதிகமா கோயிலை சுற்றியே வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக அரசியலை மென்மையாக கையாளக்கூடிய ஒரு போக்கு தென்படுகிறது. அம்பேத்கர் காயப்படுத்தப்பட்டாலும் அல்லது சிறுபான்மைகள் உரிமைகள் தூஷணைக்கு ஆளாக்கப்பட்டாலும் கூட அது குறித்தெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எந்தவித ஒரு கருத்தும் இருப்பதாக தென்படவில்லை. இதையெல்லாம் கடந்து சமீபத்துல திடீரென்று அமைச்சர் பதவி நியமிக்கப்பட்ட உதயநிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியோ தவறோ விமர்சனத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றன. அது சரியா தவறா அப்படிங்கிற கோணத்துக்குள்ள நாம போக விரும்பல. இப்படி விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சத்துள்ள இந்த விமர்சனங்களை மடைமாற்றும் விதமாக பாலாஜி தான் இதை துவங்கினார். அவர் கடிகாரம் இவ்வளவு விலை உள்ள கடிகாரம் என்று. இவரும் வேறு சித்தாந்த தீனி இல்லாத ஒரு நபர் தானே அண்ணாமலை. அவர் கிட்டத்தட்ட தமிழகத்தின் பாஜகவின் ஒரு கோமாளி அரசியல் என்றே சொல்லலாம். அது மிகைப்படுத்திய வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவரு வெள்ள நிவாரணத்தின் போது படகு ஓட்டியது முதல் அவர் 20,000 புத்தகங்களை படித்தேன் என்று சொன்னது வரை இப்ப இது 5 லட்சம் நான் கட்டியிருக்கிறது 147வது வாட்சி 149வது வாட்சி ஏதோ சொல்லி அந்த வாட்சியின் பெருமையை போட்டு உடைப்பது. அப்புறம் அது கொஞ்சம் நெருக்கடிக்கு ஆளாகி அந்த வாட்சியக்கான பில்லு என்னாச்சு, ரசீது என்னாச்சு, ஏது வருமானம், நீங்க ரபேலை நினைவுபடுத்துவதன் மூலமாக இவர் மோடிக்கு, அதாவது ரபேல் ஊழல் நீதிமன்றத்தால் ஒரு வகையாக தீர்ப்பு வரப்பட்டு அது கிட்டத்தட்ட மக்களின் மனசிலிருந்து மறையக்கூடிய சூழலில் இவர் மறுபடியும் ரபேலை நினைவூட்டும் வகையாக இது ரபேல் வாட்ச் தான், அந்த வாட்ச் கம்பெனியுடைய பெருமைகளை பேசி, அதை விட ஒரு பெரிய கோமாளித்தனம் என்னன்னா இந்த ரபேல் வாட்சி கட்டி இருக்கிறவங்க தான் தேசபக்தர்கள் அப்படின்னு போட்டார் பாருங்க. இது இந்த நூற்றாண்டின் ஒரு நகைச்சுவை என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்திய அரசு சார்ந்த இந்துஸ்தான் லீவருடைய வாட்சி HMT அப்துல் கலாம் ஆசாத் கூட அவருடைய முதல் ஏவுகணை வெற்றி அடைந்த பொழுது தன்னோடு பயணித்த அந்த தொழிலாளர்களுக்கு வேலையாட்களுக்கெல்லாம் HMT கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட வாட்சுகள்ல உள்ள ஒரு ஏவுகணை படம் அந்த டைல்ல இருக்கும். அதை போட்டு எல்லோருக்கும் அன்பளிப்பாக அவர் சொந்த சம்பளத்திலிருந்து வாங்கி கொடுத்தார். ஆக தேசத்தில் உருவாக்கக்கூடிய மேக் இன் இந்தியா பொருள் தான், அதை அணிவதுதான் தேசத்தின் பற்றுதலாக இருக்க முடியும். கதரை அணிவதுதான் தேச விடுதலுடைய அடையாள ஆடை என்பதாகலாம் காந்தி அறிமுகப்படுத்தி அந்த வழி வந்த இந்திய தேசம். இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய வாட்சியை இந்தியாவிலே கட்டி கொண்டால் தேசபக்தி என்று சொன்னால் இந்த நாடு இதை நகைப்புக்குரியதாக பார்க்கிறதா அல்லது இப்படி கோமாளிகளின் கையில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது என்று பார்ப்பதா என்று விளங்கவில்லை. எனவே இதில் ஆழமாக இந்த வாட்சி விஷயமாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்களுக்கு பேசுவதற்கு எந்த மக்கள் கருத்துக்களும் மக்கள் சார்ந்த சிந்தனைகளும் இல்லாதனால் இப்படியாக விளையாட்டும் வேடிக்கையமாக அரசியல் போய் கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும், மக்கள் மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்ம இதுல என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அவங்கள பத்தி தவறாக பேசியும் மக்கள் மத்தியில பேசு பொருளாவே இருக்கணுங்கிற ஒரு ஐடியாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமா நவுத்திட்டு இருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இது ஏன் இவங்க பேசியும் பேசு பொருளாவே இருக்கணுங்கிறது என்ன ஒரு அரசியல் சூழ்ச்சி இதுல இருக்குன்னு? ஆமா, இது எப்பொழுதும் மக்களிடம் பேசு பொருளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவாக பாசிசம் மற்றும் வலதுசாரிகளுடைய அரசியல் போக்கு. அது அண்ணாமலையுடைய கண்டுபிடிப்பு அல்ல. கோமாளித்தனம் என்று தெரிந்திருந்தும் கூட உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கின் போது ஒரு இனோவா கார்ல பல ஆயிரம் பேர்களை சில மணி நேரத்தில் காப்பாற்றியதாக சொன்னார் இல்லையா மோடி. அப்ப அங்க இருந்தே துவங்குது. அந்த மாதிரி இவர்கள் என்ன கோமாளித்தனம் என்றாலும் எப்பொழுதும் மக்களுடைய பேசுபொருளாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி அவங்க இல்லை அப்படின்னா மக்கள் வேறு காரியமான தேவையான பேச்சுக்களை பேச துவங்கி விடுவார்கள். இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதார வீழ்ச்சி, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு உலக தரத்தில் வீழ்ந்திருக்கிறது. இப்படி பல வகையான சைனாவினுடைய அந்த எல்லைப்புற ஆக்கிரமிப்பு, அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு இயலாமை, அதே மாதிரி காஷ்மீர் இந்த 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்துட்டு 1000 ரூபாய் நோட்டை ஒழிச்சப்போ இந்த பண மதிப்பிழப்பு வந்துட்டா தீவிரவாதம் ஒழிக்கப்படும் என்று சொன்ன பிறகு காஷ்மீரில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள்,
இப்படியெல்லாம் இவர்களை பற்றிய விமர்சிக்கக்கூடிய, இவர்களை வெறுக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள். சமீபத்துல பில்கிஸ் பானுவினுடைய கொலையாளிகளை அவர்கள் குறுக்கு வழியில் விடுதலை பெற்று வந்த பொழுது கூட ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாம ஒரு பாலியல் வன்முறை செய்த கொலையாளிகளுக்கு மிட்டாய் கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்டு மிராண்டித்தனங்கள் எல்லாம் மக்களின் கவனத்திலும் உள்ளத்திலும் பதிந்து விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க எப்பயுமே ஏதாவது ஒரு கோமாளித்தனமான பேச்சை பேசுபொருளாக ஆக்கி கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவருடைய அரசியல் பிரச்சார யுக்தி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த 2024 தேர்தலுடைய பிரச்சாரத்தின் முக்கியமான ஒரு புள்ளி, இந்த புள்ளி நாம எடுத்துக்கலாங்களா? இதுல இருந்து ஆரம்பிக்கிறாப்ல. நிச்சயமா 2024 தேர்தலுக்கு இடையிலாக இவர்கள் இன்னும் என்னவெல்லாம் தகுதி திட்டங்களை தேசிய அளவில் அரங்கேற்றப் போகிறார்கள் என்பது எல்லோருக்கும், அரசியலை கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு அச்சம் தரக்கூடிய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. ஏன்னா தேவை ஏற்பட்டால் இவர்கள் மக்களுடைய அனைத்து கவனங்களையும் ஒருமுகப்படுத்தும் விதமாக அண்டை நாடுகளோடு சண்டை இழுக்க கூட தயங்க மாட்டார்கள் என்று கூட சிலர் அவதானிக்கின்றார்கள். எதுவும் நடக்கலாம், வெற்றி மட்டும்தான் அவர்களுக்கு. அது அவர்களுக்கு கீதையிலேயே கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். கணையை ஏவுவது மட்டும்தான் அர்ஜுனுடைய வேலை, அதனுடைய பலனை எதிர்பாராதே என்பதாக கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுப்பார். இன்றும் அது போன்ற பல கணைகள் ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றன. 2024 வெற்றி இவர்கள் பெறுவார்களா, அல்லது 2024 இவர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தோற்கடிக்கப்பட்டு விடுவார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இப்ப பேசு பொருளா உருவாக்கிறதுக்கு. அதுல நாம நுட்பமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒருவேளை உலக அதிசயங்களில் ஒன்றாக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தல் அரசியலில் பாஜகவை தோற்கடித்து விட்டாலும், ஒருவேளை நம்மளுடைய ஆசைகளுக்கு ஒப்ப தோற்கடித்து விட்டாலும், இந்த நாட்டினுடைய ஆட்சி என்பது சனாதனத்தின் கையில் இருந்து மீண்டு வரப் போவதில்லை. அதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் என்பதுதான் யதார்த்தம். ஏன்னா 2024 பாஜக தான் வருங்கிறீங்களா? அவர்கள் இந்த தேர்தல், இவர்களை தேர்தலை அணுகக்கூடிய முறை, தேர்தல் கமிஷன் இவர்களுக்காக செய்யக்கூடிய தேர்தல் பணிகள் எல்லாம் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருது. ஒரு மாநிலத்துக்கு இமாச்சல் பிரதேசத்துக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல சில சலுகைகளை அறிவிக்கும் வரை தேதி அறிவிக்காமல் தள்ளி வைத்து, அப்புறம் மோடி எல்லா சலுகைகளும் சொன்னதுக்கு அப்புறம் தேர்தலை நடத்துறாங்க. அப்புறம் தேர்தல் பிரச்சார கட்டம் முடிவடைந்த பின்னால் மோடி ஒரு பெரிய மாஸ் ஊர்வலத்தை நடத்துறாரு. இந்த மாதிரி இவர்கள்ட்ட எண்ணற்ற தகுதி திட்டங்கள், இது அத்தனைக்குமே ஊடகங்கள் துணை போகின்றன அப்படிங்கிறத நாம சொல்றதுக்கு தயங்க வேண்டியதில்லை. இப்போ பெரும்பாலான என்னதான் செயல் திட்டங்களா இருந்தாலும் கூட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, தேசிய அளவில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு எதிராக அவங்க வேலை செய்ய மாட்டாங்க? பாஜகவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரும்பாலான எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது என்றாலும், அவர்களுடைய அணுகுமுறைகளும் செயல்பாடுகளும் நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறத நாம சொல்ல தயங்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பிரதம வேட்பாளர் என்கின்ற ஒரு கேள்வியை பாஜக கிளப்பத்தான் செய்வார்கள். அதற்கான இவர்கள் சொல்லக்கூடிய பதில் மக்களை வென்றெடுக்கும் விதமாக அமையும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஒருவரும் மேற்கு வங்காளத்துல மமதா பானர்ஜி அவர்களுக்கு அந்த அபிலாது, இந்த பக்கம் ராகுல் காந்தி அல்லது தேசிய காங்கிரஸ் தான் தேசிய தலைமைக்கு வர வேண்டும் என்கின்ற அவருடைய பாரம்பரிய கனவு. அந்த மக்கள் போற பக்கம் நல்லா ஆதரவு எல்லாம் பயங்கரமா இருக்கு. காங்கிரஸ் நிச்சயமாக நாம, ஆனா என்னன்னா இவைகளையெல்லாம் வாக்குகளாக மாற்றி வாக்கு எந்திரத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற மெஷினரி காங்கிரசிடம் இப்பொழுது இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. காரணம் என்னன்னா, பாஜகவுடைய தேர்தல் வேலை என்பது பூத்து கமிட்டியை சார்ந்து இருக்கிறது. பூத்து கமிட்டியை அவர்கள் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தேர்வு செய்து விடுகின்றார்கள். அந்த பூத்துல கொண்டு ஓட்டை சேர்க்கக்கூடிய வேலைகளை அவர்கள் மிக கச்சிதமாக செய்கின்றார்கள். இங்க மக்கள் ஆதரவே இருந்தாலும், அதாவது வெள்ளாமை அதிகமாக விளைச்சலாக இருந்தாலும், அறுவடை செய்து கொண்டு வந்து வீடு சேர்க்கின்ற பணியாட்கள் அல்லது தொண்டர்படை காங்கிரசிடம் இல்லை. அது மிக குறைவாகவே இருக்கிறது.
அது தேர்தலில் ஒரு முக்கியமான அம்சமா நம்ம எடுத்துக்கணும். மக்களுடைய மனங்களை கவர்ந்தால் மட்டும் பத்தாது, அது ஓட்டா மாறணும் அப்படின்னா அந்த தேர்தல் அன்னைக்கு செய்யக்கூடிய பூத் சார்ந்து செய்யக்கூடிய களப்பணிகள் மிக முக்கியமானது. அதன் பக்கமா எல்லாரும் கவனம் செலுத்தினார்களே ஆனால் ஒருவேளை நமக்கு நல்ல நாம் எதிர்பார்க்கக்கூடிய பாஜகவுக்கு மாற்றான ஒரு அரசியல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்ல அதுக்கு உண்டான ஒரு திட்டவட்டம்லாம் காங்கிரஸ்ல இல்ல, தலைமை சரியில்லைன்ட்டு ஏதாவது வாதங்கள் வைக்கப்படுது காங்கிரஸ்? அதாவது காங்கிரஸை சரியில்லை என்று வாதம் வைப்பது ஒருபுறம் அது பாஜகவுக்கு ஆதரவான கருத்தாடலாகவே தான் முடியும். காங்கிரசிடம் பலகீனங்கள் இருக்குன்னா அந்த பலகீனமான வெற்றிடங்களை இட்டு நிரப்ப வேண்டிய வேலைகளை தான் எதிர்கட்சிகள் செய்யணும். உதாரணத்துக்கு தமிழகத்தில் காங்கிரசுக்கு உண்டான களப்பணி இல்லை, பூத் கமிட்டி எல்லாம் முடியாதுன்னா அவங்களோட கூட்டணியா இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள், மாநிலம் சார்ந்த பெரிய கட்சிகள் அதை கண்காணித்துக் கொள்ள வேண்டும், அதை கவனம் செலுத்தணும். இல்லை இல்லை என்று சொல்லி அவர்களை பலகீனப்படுத்துவது உகந்ததா இருக்காது. அதையும் தாண்டி நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேர்தல் வெற்றி மட்டுமே இந்தியாவில் இனி பாஜகவினுடைய செயல் திட்டங்களை தடுத்து நிறுத்தி விடாது. பாஜக தோற்கடிக்கப்பட்டாலும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இராணுவத்திலிருந்து தலைமைச் செயலகம் வரை ஒவ்வொரு கலெக்டரேட்லையும், ஒவ்வொரு சாதாரண வில்லேஜ் ஆபீஸ்லையும், ஒவ்வொரு காவல்துறையிலையும், ஒவ்வொரு உளவுத்துறையிலையும், ஒவ்வொரு என்ஐஏ சிபிஐ போன்ற துறைகளிலேயும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடுகளுக்கு மேலாக இந்துத்துவாவை உள்வாங்கிக் கொண்டவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். இவங்க எந்த ஆட்சி வந்தாலும் இவர்களே அதிகாரத்தை கையில் வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்துல திராவிட ஆட்சியினோட ஒரு அமைச்சர் சொன்னாரு, வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், எங்கள் பேச்சை எந்த அலுவலர்களும் கேட்பதில்லை அப்படின்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி திராவிட ஆட்சியை நாம தேர்ந்தெடுத்து அனுப்பணும், ஆனா அங்க இவங்க போடுற எந்த திட்டத்துக்கும் ஒப்புதல் தர கவர்னர் மறுக்கிறார் அப்படின்னாலே நாம ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்தும் கூட நம்ம என்னப்படியான செயல்படுவதற்கு அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லாமல் மறுக்கப்படுகிறது. அப்படிங்கிற அதிகாரங்கள் அந்த சனாதனிகளுடைய அதிகார மையத்துக்குள் சிக்கொண்டு கிடக்கு. பக்கத்துல கேரளாவில் பினராயி விஜயன் எவ்வளோ முயற்சி செய்து பார்க்கிறார், ஒரு கவர்னர் அவரை ஆட்டி படைக்கிறார், உச்சமாக சென்று நான் நியமித்த அமைச்சர் தானே, நான் அவரை நீக்கிடுவேன் சொல்லக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழிசை நாங்கள் மூக்கையும் நுழைப்போம் முகத்தையும் நுழைப்போம் என்பதாக ஒரு கவர்னரா இருந்துகிட்டு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக நேற்றோ ஒரு தினங்களுக்கு முன்னால புதுச்சேரியுடைய ரங்கசாமி முதல்வர் சொல்றாரு, எங்களுக்கு எந்த செயல் திட்டத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு கட்டுண்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆளுங்கட்சி பாஜக கூட்டணியில இருந்துகிட்டே விமர்சனம் வைக்கின்றார். அதுக்கு பதில் சொல்லும் போது தமிழிசை இது அண்ணன் தங்கச்சிக்குள்ள விவகாரம் என்கின்றார்கள். என்றைக்கு இவர்கள் அண்ணனாகவும் தங்கையாகவும் இப்ப அடிக்கொருக்கா அந்த மாதிரி மாறிக்கிறாங்க. டெய்ஸி கூட அண்ணன் தங்கையாக மாறிய விஷயமெல்லாம் சமீபத்துல நடந்தது. இப்படி எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு ஒரு 25 முதல் 30 ஆண்டு காலத்துக்கு சனாதனத்தை உள்வாங்கி கொண்ட இந்துத்துவ தங்களுடைய ஆன்மாவில் வரித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தான் அதிகாரத்தில் நின்று ஆட்சியை வழிநடத்துவார்கள் என்கின்ற நிலை இருக்கிறது. அப்போ நாம இப்ப எதிர்கொள்ள வேண்டியது பிஜேபியை மட்டுமல்ல, இந்த சனாதனத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய அதிகாரியுடைய செயலை கட்டுப்படுத்தக்கூடிய மக்கள் சக்திகளாக மக்கள் மன்றங்கள் அதற்கான வேலைகளை ஜனநாயகத்துக்கு உட்பட்டு செய்யணும். சட்டத்தை மீறி இப்ப கவர்னர் மாதிரி சட்டத்தை மீறி கையெழுத்து போட மறுக்கிறார்கள்னா அது ஆளுங்கட்சிக்கும் கவர்னருக்குமான விஷயம் என்று மிஸ்டர் பொதுஜனங்கள் ஒதுங்கி நின்று விடாமல் அதற்கான ஒரு அரசியல் பார்வையாளருடைய ஒரு முகாம் அதை முற்றுகையிட வேண்டும், அல்லது ஒத்துழையாமையை கடைபிடிக்க வேண்டும். இப்படி காந்தி கற்றுத்தந்த எத்தனையோ ஜனநாயக வழி போராட்டங்களை மக்கள் கையில் எடுத்து சனாதன சக்திகளுடைய அந்த மறைமுக நிழல் ஆட்சிகளை முறியடிக்கணும். இன்னொரு கோணத்துல நம்ம என்னதான் ஜெயிச்சு வந்தாலும் கூட ஒரு
50 எம்பியை விலைக்கு வாங்குறது அப்படிங்கிறது அதானி அம்பானியுடைய பணத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய விஷயமாவும் இல்லை. ஏன்னா பல கோடிகளை முதலீடு செய்து தேர்தல் களத்தில் சந்திக்கக்கூடியவர்கள் அந்த முதலீட்டுக்கு இரட்டிப்பான லாபத்தை எதிர்பார்க்கின்ற மனோநிலையில் தான் இன்றைக்கு ஜனநாயக தேர்தல்கள் போட்டியிடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே ஒழிய மக்கள் சேவைக்காக போட்டியிடுகின்றார்கள் என்பதையெல்லாம் சொன்னால் சாதாரண பாமரன் கூட நகைத்து விட்டு சென்று விடுவாங்க. அப்படிதான் இருக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய தேர்தல் ஒரு காலத்துல தேர்தலே அல்லாத ஒரு நாடா மாறிடுமோங்கிற ஒரு அச்சம் ஏற்படும். கண்டிப்பாக அது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு கூட நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இருக்க சூழலை பார்க்கும்போது இங்கு அதிபராட்சி முறை வரலாம். ஏன்னா ஒற்றை கட்சி, ஒற்றை நாடு, ஒற்றை மொழி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒன்று என்று வரும்போது ஒரே அதிகார மையம், அது மத்தியில ஒரு அதிபராக இருப்பார். மாநில உரிமைகள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு அவங்க ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்களை ஒருங்கிணைச்சு ஒரு நிர்வாக மையமாக மாற்றிக்கொள்வார்கள். இதுதான் RSSனுடைய திட்டத்தில் உட்பட்டது. இது அவங்க ஆரம்பத்திலேயே மாநில உரிமைகள் மொழிவாரி மானியங்களுக்கு எதிராக தான் இருந்தாங்க. அந்த நிலையை கொண்டு வரலாம். ஏன்னா 3 தளபதிகள் இருந்த இராணுவத்துக்கே இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தளபதியை போட்டாங்க. ஒரு நாட்டினுடைய கட்டமைப்புல மிக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இராணுவத்தை ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வந்ததுதான். அப்படி இருக்கையில இனி ஆட்சி அதிகாரம் ஒரு தலைமையின் கீழ் வரலாம். அப்படியான சட்ட திருத்தங்களை கொண்டு வர இவர்கள் கொஞ்சமும் கூச மாட்டார்கள். அப்படியே கொண்டு வந்து அதை எடுத்துக்கிட்டு வழக்காட நீதிமன்றங்களுக்கு சென்றாலும் நீதிமன்றங்கள் இன்றைக்கு எவ்வாறான தீர்ப்புகளை சொல்லுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பல தீர்ப்புகள்ல நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த மாதிரியான ஆபத்துகளையும் ஜனநாயக ஆபத்துகளையும் மக்கள் விரோத ஆட்சிகளையும் சித்தாந்தங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு எதிரி என்பது சனாதன சித்தாந்தம் என்பதை மக்கள் விளங்கிக்கணும். அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வேலையை மற்ற கட்சிகள் செய்யணும். அதை விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசி கொண்டிருக்க கூடாது அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து. அப்படி ஒரு மக்கள் சக்தியை அறிவுபூர்வமாக திரட்டி விட்டால் அப்புறம் மக்கள் சனாதனத்துக்கு எதிராக திரண்டு விடுவார்கள். அன்றைக்குதான் முழுமையான வெற்றி அடைய முடியும். கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மக்களாகவும் அவங்க தவறுகள் செய்தால் சுட்டிக்காட்ட போராடக்கூடிய ஒரு மக்களாகவும் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் திகழ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பதில்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருத்துன்னு நினைக்கிறேன். நிச்சயமா மீண்டும் நிச்சயமா. மீண்டும் இதே மாதிரி நல்ல ஒரு நிகழ்வுல மீண்டும் அலைவானல இணையலாம். நீங்க இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய மீடியா வாய்ஸ் தமிழ் சேனலுக்காக நேரத்தை ஒதுக்கினதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி நன்றி.